ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம டிகே சேனல். இன்னைக்கு நாம் என்ன செய்ய போறோம்னா கொத்தமல்லி புதினா வச்சு ஒரு ஃபிஷ் ஃப்ரை செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கிலோ ஜிலேபி மீனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. மிக்ஸி ஜார்ல பூண்டு 10 பல் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி சிறிதளவு, 4 பச்சை மிளகாய், புதினா கைப்பிடி அளவு, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, உப்பு தேவையான அளவு, எலுமிச்சை பழம் பாதி புளிஞ்சு விட்டுக்கலாம். அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்துக்கிட்டோம். அரைச்ச விழுத மீன் மேல கொஞ்சம் கொஞ்சமா தடவி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் தடவி எடுத்துக்காங்க. நம்ம அரைச்ச விழுத எல்லா மீனுக்கும் தடவி எடுத்துட்டோம். இலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். மீனை இலையில வச்சு மடிச்சு எடுத்துக்கணும். நான் பண்ற மாதிரியே பண்ணுங்க. அடுப்புல தோசை கல்லு வச்சுக்காங்க. கல்லு சூடாகட்டும். தோசை கல்லு சூடாயிடுச்சு. நம்ம கலந்து வச்ச மீனை அது மேலே வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் மூடி போட்டுக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி எடுத்துடலாம். வெந்துருச்சு. வேற பிளேட்ல மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் தோசை கல்ல போட்டு எடுத்துக்கணும். இலையை எடுத்துடலாம். நம்ம கிரீன் ஃபிஷ் வறுவல் ரெடி. மறக்காம எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.